வார்த்தைக்கு நேராக போவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பாடி துதிக்க சகோதரர்களாக இணைந்து ஆண்டவரே ஒரு பம்பையின் ஆராதனையை நடத்த நீங்க பாராட்டின எல்லா ஒரு மனப்பட்டு உங்களை ஆராதிக்க அப்பா, இந்த புதிய வருடத்துல அந்த புதிய ஹீலிங் பிரேயருக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். வழிகளை நீக்கி சகோதரத்தை கொண்டு வந்தீங்க. ஒரு மனப்பட்ட எல்லாரும் உங்களை துதித்து ஆராதிக்க இந்த ஆசீர்வாதமான நேரத்தை தந்தீங்க. அப்பா, துதி ஆராதிக்க ஒவ்வொரு சகோதர சகோதரி பேராக உங்களுக்கு முக்கியமான கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட்டது. நீங்கள் பெறுகிறோம், நாங்கள் பெறுவோம், உங்களை வெளிப்படுத்துகிறோம். எல்லா துதியும் எல்லா மகிமையும் எல்லா கனத்தையும் ஆண்டவரும் ஒருவருக்கு அப்பா சோத்திரம் நன்றி. இப்போதப்பா நாங்க வார்த்தை வேலைக்காக வருகிறோம் சுவாமி கதாவே. வார்த்தையை கொண்டு வருகிறது திவ்யமான ஒப்பு கொடுக்கிறோம். நாள்ல நீங்க என்ன மன்னாவை தரது சித்தமா இருக்கிறீங்களோ இந்த புதிய வருடத்துல இந்த முதல் நாள் என்று கதாவே ஆண்டவரே, உங்களோட தேவ சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே சகோதரனை மறைத்து ஆவியானவர் பேசும்படியான தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளையும் வேற திசையில சிதற விடாமல் தேவருடைய வார்த்தைக்கு நேராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன வசனத்தின்படி சத்தியத்தின் ஊடாக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் பிதாவே. ஆமென். ஆமென். பிரதர் நிமலன், உங்களுடைய நேரம் நீங்க 20 மினிட்ஸ் எடுக்கலாம். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் புது வருட வாழ்த்துக்கள். புதிய வருடத்திலே ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த உலகத்திலே என்னதான் நடந்தாலும் நீங்கள் ஆண்டவருக்கு செவி கொடுக்கிற நாங்கள் எல்லாரும் விக்கினமின்றி ஆபத்துக்கு பயப்படாமல் நாங்கள் அமைதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்வார். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால தேவன் எங்களை பாதுகாத்துக் கொள்வார். இந்த வேளையிலும் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களை படைத்து ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களோடு கூட இருக்கிறதுல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் அற்புதமான ஒரு தெய்வம், எங்களை ஆச்சரியமாக எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நடத்துகிற ஒரு தெய்வமாக இருக்கிறபடினால நாங்கள் இந்த வேளையிலும் ஒரு விசை நாங்கள் ஆண்டவர் எங்களோடு பேசுகிற தெய்வமாக இருக்கிறபடினால நாங்கள் நன்றியோடு ஆண்டவர் எங்களுக்கு கொடுக்குற மன்னாவுக்காக, வார்த்தைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக நன்றியோடு விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் எப்பொழுதும் எங்களுக்கு செவி கொடுக்கிற தெய்வமாக எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவராக ஆண்டவரே, எங்களை பாதுகாக்கிறவராக கூட இருந்து ஆண்டவரே இம்மட்டும் எங்களை பாதுகாத்து நடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். இனிமேலும் நீங்கள் எங்களை பாதுகாக்க, தேவைகளை சந்திக்க, வியாதிகளை சுகமாக்கி ஆண்டவரே நாங்கள் சந்தோஷமாக சமாதானமாக வாழ நீங்கள் உதவி செய்கிற ஜீவனுள்ள தெய்வமாக இருக்கிறபடியால் நன்றி சொல்லுகிறோம் அப்பா. இந்த வேளையிலும் அணிந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. அதனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவரோடு நீங்கள் பேச போகிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். எங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்த போகிறபடியால் நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தினால நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே மென்மேலும் இன்னும் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய ஆண்டிலேயும் ஆண்டவர் பெரிய புதிய காரியங்களை செய்வார். ஏனென்று சொன்னால் எங்களுடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் எப்பொழுதும் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், அற்புதங்களை செய்கிறவர். அன்றைக்கு செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் இன்றைக்கும் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். அதனால் நாங்கள் எப்பொழுதும் நாங்கள் நன்றி உள்ளவர்களாக நாங்கள் தேவனே நாங்கள் சார்ந்திருக்கும் பொழுது இந்த உலகத்திலே என்ன நடக்குது என்று சொல்லி நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்று சொன்னால் எங்களை எல்லா தீமைக்கு பாதுகாத்து வழிநடத்தக்கூடிய ஒரு ஜீவனுள்ள தெய்வம் எங்களோடு கூட இருக்கிறபடினால நாங்கள் கர்த்தருடைய கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து வாழும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அதனால் நான் முதலாவது நான் தியானித்த வசனம் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஆண்டவர் நீதிமொழிகள் கடைசி வசனம் என்னன்னு சொன்னால், எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அதாவது நாங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் இந்த உலகத்திலே இந்த விக்கினம், பாடுகள், துன்பங்கள், பிரச்சனைகள் நிறைந்த இந்த உலகத்திலே நாங்கள் எப்பொழுதும் எங்கள் நல்ல மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை நாங்கள் கேட்கும் பொழுது அவர் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு தீமைகள், எந்த ஒரு
காரியங்களும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அவர் தமது சிறகுகளால் எங்களை மூடி பாதுகாத்து எங்களை தேவைகளை எல்லாம் சந்தித்து நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில செய்வார் ஆண்டவர். என்று சொன்னால் அவரை நேற்று இன்றும் என்று மாறாதவர் இருக்கிறபடியால் நான் ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வேளையில் நாங்கள் எனக்கு இந்த ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு என்னுடைய வாழ்க்கையில செய்த அற்புதங்களோடு சேர்ந்து நான் இந்த வார்த்தையை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏற்கனவே ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களை திரும்ப 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 எங்களுக்கு ஞாபகப்படுத்தி எங்களுடைய விசுவாசத்தில் வளர்க்கிற ஒரு தேவனாக இருக்கிறபடினால நாங்கள் வேத வசனத்தை நாங்கள் திரும்ப 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 அதை தியானம் பண்ணுகிறது தான் இந்த கூட்டமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லாரும் ஆவிக்குரிய ஜீவத்தில் நல்லா வளர்ந்தவர்கள், வேத வசனங்களை எல்லாம் அறிந்து தேவனோடு வாழுகிற பிள்ளைகள் நாங்கள் இருந்தாலும் நாங்கள் திரும்ப திரும்ப அதை தியானிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறவராக எங்களுடைய விசுவாசத்தில் நாங்கள் வளருவதற்கு ஏதுவாக இருக்கும். நாங்கள் 1ஆம் தேதி நாம் ஆலயத்துக்கு போயிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக என்னோடு பேசினார். பிறகு நான் அதிகாலையில் நான் வாக்குத்தத்தங்க டிவியை நான் ஆன் பண்ணின பொழுது அதே வாக்குத்தத்தின் மூலமாக ஆண்டவர் பேசினார். ஆண்டவர் நான் கேட்டேன் ஆண்டவரிடத்தில், அதாவது எனக்கு 2-3 தினம் தேவன் பேசுகிறதை உறுதிப்படுத்தார். உங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அதை செய்வார். அப்போ நாங்கள் அந்த புது வருடம் எனக்கு ஒரு சந்தோஷமாக ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தபடினால எனக்கு ஒரு சந்தோஷம். இந்த வாக்குத்தத்தம் என்னன்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வாக்குத்தத்தம் தான். அது புதிய ஏற்பாட்டில் இருக்கிறது. லூக்கா 11 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். உங்களில் தகப்பனாயிருக்கிற ஒருவனிடத்தில் மகன் அப்பம் கேட்டால் அவனுக்கு கல்லை கொடுப்பானா? மீனை கேட்டால் மீனுக்கு பதிலாய் பாம்பை கொடுப்பானா? அல்லது முட்டையை கேட்டால் அவனுக்கு தேளை கொடுப்பானா? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் எங்களை இந்த உலக தகப்பனோடு ஒப்பிட்டு பேசுகிறார். நாங்களே எங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் நல்லதைத்தான் கொடுக்க வேணும், அவர்களுக்கு நல்லதைத்தான் செய்ய வேணும். நாங்கள் எங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொன்னாலும் நாங்கள் அவர்களுக்கு கொடுத்து அவர்கள் சந்தோஷமா இருக்கிறதை நாங்கள் பார்க்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுவோம். இப்போ நாங்களே, அதாவது சொல்றார், பொல்லாதவர்களாகி நாங்கள் புறத்தில் பாவத்தில் பிறந்த நாங்களே இவ்வளவு பிள்ளைகள் மேல நாங்கள் அன்பு வச்சிருக்கும் பொழுது பரமபிதாவானவர் தம்மிடத்துல வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? எனக்கு ஒரு ஞாபகம் பெறுகிறது. சகோதரன் எட்வின் இதில் இருக்கிறார். அவர் சொல்ல வைக்க ஜெபிக்க கேட்ட, இந்த பிள்ளை சாலமோனை விட ஞானம் உள்ளவனை வர வேணும். அப்போ ஒரு தகப்பனுக்கும் ஆசை என்னன்னு சொன்னால், தங்களுடைய பிள்ளைகள் எல்லாவற்றிலும் சிறந்து வர வேணும், வாழ வேணும், சிறப்பாக வாழ வேணும். அதுதான் ஆண்டவருடைய சித்தம், விருப்பம். நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் நாங்கள் ஆண்டவரிடத்துல நாங்கள் கேட்காத வரைக்கும், நாங்கள் ஆண்டவரோட நாங்கள் சேர்ந்து செயல்படாத வரைக்கும் அதுக்கு சாத்தியம் கிடையாது. அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னால்,
பொல்லாதவர்களாகி நீங்கள் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்குற அந்த இருக்கும்போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? இப்போ இந்த வசனங்களை எல்லாம் ஏன் ஆண்டவர் சொல்றான்னு சொன்னா, சீசர்கள் வந்து கேட்குறாங்க. யோவான் தன்னுடைய சீசர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தது போல ஆண்டவரே எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும். இயேசு ஜெபம் பண்ணி போட்டு வரும் பொழுதுதான் அவர்கள் கேட்கிறார்கள். அப்போ இயேசு ஜெபம் பண்ணுகிறதுனால அவருடைய வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்கள், அற்புதங்கள், அடையாளங்கள், அவரை பார்க்கும் பொழுது சீசர்களுக்கு ஜெபிக்க வேணும்னு ஒரு ஆசை வருகிறது. நாங்களும் இப்படி இயேசுவை போல நாங்க வாழ வேணும், இயேசுவை போல நாங்க இருக்க வேணும். அதுக்கு இந்த ஜெபம் அந்த ஒரு ஜெபம்தான் ஒரு முக்கியமான காரணமா இருக்குது. அதனால நாங்கள் ஆண்டவரிடத்துல எப்படி இந்த ஜெபம் நாங்க பண்றது முக்கியம் இல்லை, அந்த ஜெபம் கேட்கப்பட வேண்டும். அந்த ஜெபம் அந்த அற்புதங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அப்ப அந்த மாதிரி ஜெபத்தை நாங்கள் எப்படி செய்யணும்னா இயேசு அழகாக சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு தெரியும் எப்படி ஜெபிச்சால் ஆண்டவர் எங்களுடைய ஜெபத்தை கேட்பார் அப்படி என்று சொல்லிட்டு நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது மற்றவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு எங்களுடைய இருதயத்தை நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து நாங்கள் அதன்படி நடக்கும் பொழுது தேவன் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். உதாரணத்துக்கு நான் வந்து இந்த பரிசுத்த ஆவியை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவர் இதை கேட்க வேண்டும் என்று கூட இங்க எங்களுக்கு சொல்லி தருகிறார். நீங்க வந்து நன்மையான ஈவு அல்லது பரிசுத்த ஆவியை குறித்து நாங்கள் இங்க அதாவது தேவனுடைய ஆவியானவர் அவர் எங்களுக்குள்ள வந்தால் இந்த உலகத்திலே எல்லாமே வந்த மாதிரி தான் எங்களுக்கு. என்னன்னு சொன்னா பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அவருக்குள்ள எல்லாம் இருக்குது. ஞானம், அறிவு எல்லாமே இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் வந்துட்டு எப்படி ஜெபிக்க வேணும், எதை கேட்க வேணும் அப்படின்னு சொல்லி எங்களை நேசிக்கிறபடினால அழகான அருமையான ஆலோசனைகளை எங்களுக்கு கொடுக்குறாரு. அதனாலதான் நாங்க முதல் வசனமே சொல்லப்பட்டிருக்கிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் அவனோ. நாங்க ஆண்டவருக்கு உண்மையாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்க செவி கொடுக்கும் பொழுது நாங்கள் இந்த உலகத்தில் விக்கனம் இல்லாமல் ஆபத்துக்கு பயப்படாமல் நாங்கள் அமைதியாக சந்தோஷமாக நாங்கள் எப்பொழுதும் வாழுறதுக்கு உதவியாக இருக்கும். அப்போ நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் 92ஆம் ஆண்டு பைபிள் கேம்புக்கு போயிருக்கும் பொழுது எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அந்நிய பாஷை பேசி அப்படி இதண்டும் பொழுது நானும் ஒரு இரவு வந்துட்டு நானும் அந்த கூட்டம் நாள் முழுக்க பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வேணும் ஆண்டவருக்கு என்பார். இப்போ கடைசி நாள் வரைக்கும் எனக்கு கிடைக்கல. அப்போ நான் வந்து சோர்ந்து போனேன். என்னுடைய அன்று இரவு வந்து படுத்திருக்கும் பொழுது கெட்ட கனவுகள் கூட. அப்போ நான் யோசிக்கிறேன், இந்த பைபிள் காம்பிலேயே என்னுடைய இப்படி கெட்ட கனவுகள் எல்லாம் வருகிறது. அப்போ என்ன மாதிரி ஆண்டவரே எனக்கு பரிசுத்த ஆவியானவர் வேணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் வந்து என்னோடு பேசினார். சங்கீதம் 81:10 உன் வாயை விரிவாய் திற நான் அதை நிரப்புவேன் என்று சொல்லிட்டு. அப்போ அன்று இரவு ஆண்டவர் என்னோடு பேசினார். காலையில் உபவாச கூட்டம். அப்போ நாங்கள் வந்து ஆண்டவர் எனக்கு தண்டபடினால ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியினால் இன்றைக்கு நிரப்ப போறாருன்னு சொல்லிட்டு நான் வந்து யாரையுமே பார்க்கையில 2 கைகளையும் உயர்த்தி அப்படியே ஜெபிச்சு கொண்டே இருக்கிறேன். ஜெபிச்சு கொண்டிருக்கும் பொழுது அந்த சகோதரன் வந்து இந்த தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என் மேல வந்தார். அப்போ இங்க வந்து நாங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கிறதானே பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது தரப்படும் என்றா. அப்போ நான் பரிசுத்த ஆவியை நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுத்தார். என்று சொன்னால் வேதத்தில் ஆண்டவர் வாக்கு மாறாது, கேட்டால் நான் தருவேன், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நாங்கள் தேவனுக்கு சித்தமானதை நாங்கள் கேட்கும் பொழுது தேவன் எங்களுக்கு அதை கொடுக்கிறவராக இருக்கிறார். எங்களுக்கு இந்த உலகத்திலே எல்லாவற்றை காட்டிலும் பரிசுத்த ஆவியானவர் அவருடைய ஜீவன். நாங்கள் இழந்து போன மகிமையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அப்போ முதலாவது நாங்கள் கேட்க வேண்டியது, நீங்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிறீங்க. நான் அதை தொடர்ந்து நான் வந்து ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சில பேர் சில வேலை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ முதலாவது நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆவியானவர் எங்களை முழுவதுமாக பொறுப்படுத்தி எங்களை அற்புதங்கள் அடையாளங்களை செய்து எங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இல்லாமல்
நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாது. வேற அப்போஸ்தலர் 1:8 நாங்க பார்க்கிறோம். நீங்க நேரம் மிச்சத்தை பிடிக்கிறதுக்காக நானே வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது எங்களுக்கு அநேக காரியங்கள் நடக்கிறது. தனியே சாட்சியாக வாழ எல்லா காரியங்களும் இருந்தாலும் வியாதிகள், உங்களுடைய சரீரத்தில் பலன், சமாதானம், சந்தோஷம் அப்படி என்று சொல்லிட்டு இப்போ ஏராளமாக நாங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம்னு சொன்னால் அப்போஸ்தலர் 10:38 அப்போஸ்தலர் 10:38 நாங்கள் பார்க்குறோம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றி திரிந்தார். அப்படி என்றால் பார்த்தீங்களா, அவ்வளோ வியாதிகளை சுகமாக்க வேணும், நாங்கள் அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய வேணும். அப்படி என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, அவருடைய வழிநடத்தல் அது எங்களுக்கு மிக 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 முக்கியமாக இருக்கிறது. அவர் வேறு யாரும் இல்லை. பாருங்க, வசனம் என்ன சொல்லுது என்று சொன்னால், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே. அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவன் தான். அப்போ அவர் எங்களோட கூட இருந்து நாங்கள் தனித்து நாங்கள் இந்த உலகத்திலே நாங்கள் எந்த காரியங்களையும் செய்ய முடியாது. அப்போ ஆண்டவர் எங்களோட கூட இருந்து தான் இருக்கும் பொழுதுதான் நாங்களும் சந்தோஷமாக சமாதானமாக விடுதலை பெற்றவர்களாக நாங்கள் வாழ முடியும். மற்றவர்களை நாங்கள் விடுதலைக்குள்ளாக நாங்கள் வழி நடத்த முடியும். அப்போ நாங்கள் பரிசுத்த ஆவியானவரோடு நாங்கள் எப்பொழுதும் ஐக்கியப்பட்டவர்களாக அவரோடு சேர்ந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு போகும் பொழுது கர்த்தர் எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் உள்ளவர்களாக நாங்கள் வாழத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாங்கள் இன்னும் ஒரு சாட்சியை சொல்லணும்னு சொன்னால், இந்த 2025ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் நான் எங்களுடைய தமிழ் சேர்ச்சி கொஞ்சம் தூரமாக இருக்கிறபடினால, இப்போ நான் எங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற சேர்ச்சிக்கு எங்களுடைய மகன் அங்கேயே போய் கொண்டிருக்கிறபடினால நாங்கள் குடும்பமாக ஆலயத்துக்கு போகிறது தான் நல்லது அப்படி என்று சொல்லி நான் அவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் தமிழ் சேர்ச்சிக்கு வர போகிறீங்களா இல்லை இந்த ஃப்ரெஞ்ச் சேர்ச்சுக்கு போக போகிறீங்கன்னா? அப்போ அவர் சொன்னால், நான் இங்கே இருக்கிற பக்கத்தில் சேர்ச்சுக்கு தான் போக போகிறேன்னு சொல்லி. அப்போ நான் குடும்பமாக ஆண்டவருடைய வார்த்தையின்படி குடும்பமாக நாங்கள் ஆலயத்துக்கு எல்லாரும் ஒன்றாக போகணும் என்று சொல்லிட்டு, ஓகே நாங்கள் இங்கே போவோம் அப்படின்னு சொல்லி மகனோட நாங்கள் சேர்ச்சுக்கு போக வலிக்கிட்டோம். அப்படியே இருக்கும் பொழுது 6ஆம் மாதம் அப்போ நான் ஆண்டவரிடத்தில் வேலை செஞ்சு கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவரிடத்தில் நான் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே, நான் எனக்கு ஒரு திருப்தி இல்லை. அதாவது நான் ஆண்டவருக்கு இன்னும் சரியான முறையில் செயல்படையில், ஆண்டவருடைய சித்தத்தை நான் சரியான முறையில் சுவிசேஷத்தை அறிவிக்கையில். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், ஆண்டவரே நான் ரெடியாக இருக்கிறேன், நீங்கள் எனக்கு தகுதி உள்ளவனாக கண்டால், இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க உடைய ஊழியத்தை செய்ய என்னை தகுதி உள்ளவனாக கண்டால், நீங்கள் ஜனங்களை என்னிடத்தில் அனுப்புங்க, நான் உங்களுடைய சுவிசேஷத்தை நான் சொல்கிறேன். 2 அப்போஸ்தலரில் சொல்லப்பட்டிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் ஆண்டவர் சபையிலே கூட்டி சேர்த்தார் அப்படி என்று சொல்லிட்டு. அப்போ நான் இந்த மாதிரி ஜெபம் பண்ணினேன். இப்போ ஆண்டவர் உடனடியாகவே பாஸ்டர் டேவிட் என் மனைவியோட கதைச்சு கொண்டிருக்கிறார். அவள் ஏற்கனவே இந்த ஜெப ஊழியத்தில் இணைஞ்சிருந்தபடியினால, அப்போ அவர் மனைவி சொல்கிறா, இந்த அவங்க இவரோட கதையுங்கள்னு சொல்லிட்டு. அப்போ அவரோட நான் கதைக்கும் பொழுது அவர் நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டே நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம், நீங்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை சொல்லலாம் அப்படி என்று சொல்லி, அப்போ அவர் மூலமாக ஆண்டவர் எனக்கு ஒரு வாசலை திறந்து
நான் வீட்டில் இருந்து கொண்டே தேவனுடைய ஊழியத்தை அப்படித்தானே நான் ஜெபம் பண்ணினேன். அப்போ ஓகே, ஆண்டவர் இப்படி ஒரு வாசலை எனக்கு திறக்கிறார் என்னுடைய ஜெபத்துக்கிட்ட. பாருங்க, நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறார் என்றதுக்காக தான் நான் சொல்கிறேன். அப்போ நாங்கள் ஜெபிக்காமல் இருக்கும் பொழுது ஆண்டவர் செயல்படுறது தடையாக இருக்குது. நான் அவ்வளோ காலமும் நான் அப்படி எங்களுக்கு அந்த விசுவாசமும் வரையில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தபடினால நான் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வாசல்களை திறந்து அதோட நிக்கையில் தொடர்ச்சியாக அவர் வந்து ஆலோசனை கொடுத்தார். நீங்கள் யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் இதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கு யூடியூப், ஃபேஸ்புக் மூலமாக எனக்கு டெலிஃபோனே ஆன் பண்ணி காரியங்கள் ஒன்றும் செய்ய தெரியாது. அவர் தான் எல்லாம் சொல்லி தந்தார், இப்படி இப்படி செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதனால தான் நான் வந்து அதை ஒன்றும் செயல் முடியாதபடிக்கு சோர்ந்து போயிருந்தேன். எனக்கு ஒன்றும் தெரியாது நான் அப்படி என்று சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு சொல்லி கொடுத்து அதை செய்ய வைக்கிறவராக இருக்கிறார். அப்படி ஆண்டவர் வந்து ஊழிய வாசல்களை திறந்து அநேகர் வந்து எங்களுடைய சொந்தக்காரங்க, உறவினர்கள் ஒருவருமே ரட்சிக்கப்படாத ஆக்கள். அப்போ இதன் மூலமாக அவர்கள் சந்திக்கப்படுகிறார்கள், வீடியோவை பார்த்து லைக் பண்ணுறார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். அது மாத்திரமல்ல, எங்களுடைய சபையில் அந்த பாஸ்டரை வந்துட்டு கேட்டார், உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் சொல்லி எங்களுடைய சபையில் நீங்கள் வந்து ஒபிஷியலாக மெம்பராக சேருங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்டு எனக்கு எங்களுக்கு வந்து குடும்பமாக எங்களுடைய சாட்சியை வந்து பகிர்ந்து கொள்ளத்தக்கதாகவும் அதை எடுத்து நான் யூடியூப்பில் போட்டு அப்போ எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது, எப்படி ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார் அப்படி என்ற சாட்சிகளை எல்லாம் சொல்லத்தக்கதாக எங்களுடைய உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் வந்து அவர்களுடைய அது மட்டும் அவர்கள் மதம் மாறிட்டார் என்று தான் இருந்தார்கள். ஆனால் இப்போ தான் அவர்கள் வந்து உண்மையை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நான் தனித்தனியாக சொன்னால் அவங்க வந்து மறந்துடுவாங்க. ஆனால் இப்படி செஞ்சபடியினால எல்லாரும் வந்து அதனால ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாசலை ஆண்டவர் திறக்கிறார். அதனால நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, எங்களுடைய ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவருக்கு ஆண்டவர் வந்து அற்புதங்களை, அடையாளங்களை எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக ஜெபத்தை கேட்டு எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் தேவன் பிரயோஜனம் உள்ளவராக இருக்கிறார். நான் இதை சொல்ல மறந்து போனேன். இப்போ புது வருடத்தில் ஓகே, அது சொன்ன வெயிட் ஏற்கனவே. அப்போ புது வருடத்தில் ஆண்டவர் அங்கே பேசினார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ நான் அந்த பாஸ்டருக்கு சொன்னேன், ஆண்டவர் இப்படி பேசுகிறபடினால ஓகே, நாங்கள் ஆண்டவரை தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவான்னு சொல்கிறாரே, அப்போ தேடுறது குறைவாயிருக்கு போலடக்கு அப்படின்ற அந்த பாஸ்டருக்கு சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார், நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரை தேடிக்கொண்டே இருக்க வேணும். அப்போ நாங்கள் தேடின இந்த இதுக்கு ஒரு முடிவு கிடையாது. நாங்கள் நெடுகளும் ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது, நாங்கள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் வந்து அற்புதங்கள், அடையாளங்களை செய்து எங்களுடைய வாழ்க்கையில் வியாதிகளை சுகமாக்கி, நோய்களை சுகமாக்கி, தேவைகளை எல்லாம் சந்தித்து கர்த்தரங்களை நடத்துகிறவராக இருக்கிறார். அதனால தான் நான் புது வருட இதில் நான் ஃபேஸ்புக், யூடியூப்பில் வந்து இயேசுவை தேடுகிறவருடைய தேவைகள் எல்லாம் 2026 சந்திக்கப்படும். அப்போ நாங்கள் வந்து சும்மா இருந்து கொண்டு எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்படும் என்றால் அது நடக்காது. நாங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று போட்டு கிடக்கு. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைபடாது. பழைய ஏற்பாட்டில், புதிய ஏற்பாட்டில் இந்த வேதம் முழுவதும் சுருக்கமாக நாங்கள் சொல்ல வேணும்னு சொன்னால், அப்போ ஆண்டவரை தேடி நாங்கள் ஜெபம் பண்ணி எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு பரிசுத்தமாக எங்களுடைய வாழை ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எங்களோட கூட இருந்து அற்புதங்களை, அடையாளங்களை எங்களுடைய வாழ்க்கையில செய்கிறவராக இருக்கிறார். இத்தனை நிமிஷம் பேசினேன்னு தெரியல. இதோட முடிக்கவா? அவ்வளவு 30 நிமிஷம் எடுத்துட்டீங்க பிரதர். ஓகே, ஜெபம் பண்ணி முடிக்கிறேன். தகப்பனே, நன்றி சொல்லுகிற பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் இந்த இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் எங்கள் ஒவ்வொருவரோடும் நீங்கள் பேசினபடியால் நன்றி. நீங்கள் எங்களோடு கூட இருந்து இந்த கூட்டத்தை நடத்தி தந்திர ஆண்டவர், எங்களோடு பேசினேர். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், பொறுப்படும், வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால
ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரும் ஆசீர்வதிப்பார். ஆமென். தேவனிடத்துல தாகம் உள்ளவன் மேல் தான் ஆண்டவர் தண்ணீரை ஊற்றுவார். இப்படி இந்த வார்த்தையின்படி நீங்க அவருக்கு கேளுங்க, அவர் கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தையின்படி சகோதரன் எடுத்தார். கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். யாழுள்ள மேதினம் பொங்கிடுதே, நாம் அல்லேலூயா துதி சாய்த்திடுவோம். தீர்த்திட வந்திடுவார், வருமென்று நாம் அழைத்திடுவோம். வாஞ்சைகள் தீர்த்திட வந்திடுவார், வருமென்றே நாம் அழைத்திடுவோம். அற்புதமே ஆனந்தமே பரமானந்த் நன்றியால் உள்ளமே. நன்றியால் உள்ளமே ஸ்தோத்திரம். நம்ம வார்த்தைக்கு நேராக போவோம். ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய பாடி துதிக்க சகோதரர்களாக இணைந்து ஆண்டவரே ஒரு பம்பையின் ஆராதனையை நடத்த நீங்க பாராட்டின எல்லா ஒரு மனப்பட்டு உங்களை ஆராதிக்க அப்பா, இந்த புதிய வருடத்துல அந்த புதிய ஹீலிங் பிரேயருக்காக நான் உங்களுக்கு நன்றி செலுத்துறோம். வரிகளை நீக்கி சகோதரத்தை கொண்டு வந்தீங்க. ஒரு மனப்பட்ட எல்லாரும் உங்களை துதித்து ஆராதிக்க இந்த ஆசீர்வாதமான நேரத்தை தந்தீங்க. அப்பா, துதி ஆராதிக்க ஒவ்வொரு சகோதர சகோதரன் பேராக உங்களுக்கு முக்கியமான கருத்து ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட்டது. நீங்கள் பெறுகிறோம், நாங்கள் பெறுவோம். உங்களை வெளிப்படுத்துகிறோம். எல்லா துதியும், எல்லா மகிமையும், எல்லா கனத்தையும் ஆண்டவரும் ஒருவருக்கு அப்பா ஸ்தோத்திரம். நன்றி. இப்போதப்பா நாங்க வார்த்தை வேலைக்காக வருகிறோம் சுவாமி கதாவே. வார்த்தையை கொண்டு வருகிறது திவ்யமான ஒப்பு கொடுக்கிறோம். நாள்ல நீங்க என்ன மன்னாவை தரது சித்தமா இருக்கிறீங்களோ இந்த புதிய வருடத்துல இந்த முதல் நாள் என்ற கண்டாவே ஆண்டவரே, உங்களோட தேவ சித்தத்தின்படி பரிசுத்த ஆவியானவரே சகோதரனை மறைத்து ஆவியானவர் பேசும்படியான தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய சிந்தனைகளையும் வேற திசையில சிதற விடாமல் தேவருடைய வார்த்தைக்கு நேராக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உங்களுடைய நாமம் மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம்தான் உங்களை விடுதலையாகும் என்று சொன்ன வசனத்தின்படி சத்தியத்தின் ஊடாக எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென்.